அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை எம்பலத்தே எல்லாம் பல்லாந்தனையை ஏற்று. என் இனிய தமிழ் மக்களே வணக்கம். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் வணக்கம். இப்போது இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னாக்கா, நான் இப்போ கொஞ்ச காலமாக ஒரு மாதமாக வடலூர் வள்ளலார் பெருவழியை மீட்டு கொடுங்க, திமுகவினர் ஆக்கிரமித்து சர்வதேச மையம் கட்டுறேன்னு சொல்லி அதை ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க, அதுலேருந்து மீட்டு கொடுங்கன்னு நான் இப்போ எத்தனையோ வீடியோ போட்டேன், போஸ்ட்டு போட்டேன் ஃபேஸ்புக்கில், அப்புறம் யூடியூப்லேயும் மெசேஜ் போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன். இது உங்கள் கண்ணில் படவே இல்லையா? நான் முதலமைச்சரை தான் கேட்குறேன். ஏன்னு கேட்குறீங்களா? செத்தவனை பிழைக்க வச்சுருக்கிறார் வடலூர் வள்ளலார். என்ன இது மாதிரி சிதம்பர ரகசியம்னா என்னன்னாக்கா, இறைவன் பிரபஞ்சம் முழுக்க ஜோதி வடிவாய் நிறைந்திருக்கிறார் என்பதை காட்டுறதான் வடலூர் பெருவழி சத்தியஞான சபை. அது எல்லா திசையிலேருந்து 8 திசையிலேருந்தும் மக்கள் ஜோதியை தரிசனம் பார்க்கணும். அப்படி ஒவ்வொரு மாத பூசம் தைப்பூசத்தன்னைக்கு ஜோதி பார்க்கணுன்ட்டு 8 கதவு வச்சு சத்தியஞான சபையை இங்கே கட்டியிருக்கிறார். ஆனால் இந்த திமுகவினர் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, போன அரசாங்கம் இங்கே சர்வதேச மையம் கட்டுறேன்னு சொல்லி அந்த இடத்த திருவிழா நடத்துகிற இடத்தெல்லாம் மக்கள் ஜோதி பார்க்க வர்ற இடத்தெல்லாம் ஆக்கிரமித்து கட்டடம் கட்டுறதுக்கு தடுப்பு சுவர் கட்டி பள்ளம் தோண்டி ரொம்ப ஆக்கிரமித்து வச்சுருக்குறாங்க நிறைய இடத்த. அதோட வள்ளலார் இடம் நிறைய இடம் தனியார் விற்று அவருடைய இடத்த 80 காணி 106 ஏக்கர் அந்த இடங்களை விற்கிறதுக்கு விற்றுட்டாங்க நிறைய பேர். அப்போ அந்த இடத்தெல்லாம் இப்போ இந்த திமுக அரசாங்கம் இதை ஆக்கிரமிக்க போக அவருடைய இடம் எவ்வளவுன்னு கோர்ட்டு ஆர்டர் போட்டு கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. அந்த இடங்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 2வது ஆக்கிரமிப்பும் அகற்றப்படலை. பொதுமக்கள், வடலூர் பார்வதிபுரம் மக்கள், பொதுமக்கள், சன்மார்க்க சங்கத்தினர் எல்லாம் போராடும்போது அவங்க மேலே வழக்கு போட்டு பிரச்சனை நிலுவையில் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்த மீட்டு கொடுங்கன்னு கேட்குறேன். அதாவது செத்தவனை பிழைக்க வச்ச வள்ளலார். அதே மாதிரியே அதான் சொல்கிறேன்னே, இப்போ இருக்கிற இதில் பொசிஷனில் நீங்கள் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு உடனே பர்மிஷன் கொடுத்தீங்க. ஆனால் இத்தனை வீடியோ போஸ்ட் போட்டும் என்னுடைய இப்போ இந்த பிரச்சனைக்கு பதிலே இது வரைக்கும் வரலன்னா எந்த ஒரு அறிவிப்பும் வரல. இது எதுக்காக கேட்குறேன்னாக்கா, எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து வியாபாரம் பண்ண இங்கே மதத்தை பரப்பின அந்த இடத்துல, அதுவும் பிரச்சனையான இடத்துல மாரியம்மன் கோயில் பக்கத்தில் சர்ச்சு கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்த நீங்கள் இந்த வள்ளலார் பூமியை மீட்டு கொடுங்கன்னு இவ்வளோ வீடியோ போட்டோம். இன்னமும் எந்த தகவலும் நீங்கள் இன்னும் பதில் சொல்லவே இல்லை. அது அறநிலைத்துறை மந்திரியும் இன்னும் எந்த பதிலும் சொல்லவே இல்லை, வரவே இல்லை வடலூர் பக்கம். என்ன காரணம்? இந்துக்கள்னால் உங்களுக்கு அவ்வளவு இதுவாக நீங்கள் எனக்கு எல்லா மக்களும் தமிழ் பேசும் மக்கள்னால் ஒரே இனம், எனக்கு எல்லா மக்களும் ஒரே மக்கள், எந்த ஜாதி மதமும் இல்லைன்னு சொல்கிற நீங்கள் எப்படி வள்ளலார் இடத்த மீட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இவர் வள்ளலார் ஜாதியும் மதமும் பொய் என ஆதியில் உணர்த்தி அற்பெருஞ்சோதின்னு. வள்ளலார் ஜாதி மதத்துக்கெலாம் அப்பாற்பட்டவர். இங்கே 200 வருஷமாக அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தைப்பூசம் ஜோதி தரிசனம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்த ஆக்கிரமித்து திமுக கவர்மெண்ட்டு இதில் சம்பாதிக்க நினச்சிது. அதை மக்கள் தடுத்துட்டாங்க. கோர்ட்டில் வழக்கு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு செஞ்சு கொடுங்கன்னு நான் உங்கள்கிட்ட எத்தனை வீடியோ போட்டேன். இது வரைக்கும் பதில் இல்லை. புரியுதுங்களா? எங்கேருந்தோ வந்தால் தன்னையே காப்பாற்றிக்க முடியாத இயேசுநாதரை தூக்கி வச்சு கொண்டாடுற அந்த மக்கள் நீங்கள்லாம் உண்மையிலே நம்ம ஞானிகள் சித்தர்கள் நம்ம பூமியில் இன்னமும் அவங்களெல்லாம் அசைக்க கூட முடியாது. ஜீவசமாதியான ஒரு சித்தருடைய சமாதியிலேருந்து ஒரு செங்கல் கூட பேர்த்து எடுக்க முடியாது. அந்த அளவு சக்தி உள்ளவங்க நம்ம சித்தர்கள் ஞானிகள். ஆனால் எங்கேருந்தோ வியாபாரம் பண்ண அதாவது அனுதாபத்தில் உலகம் பூரா பரவன அந்த கிறிஸ்து மதத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அதே மாதிரி இந்த மதத்தை பரப்புறது முஸ்லீம் மதம் நம்ம நாட்டில் மன்னர்கள் தங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாதனால முஸ்லீம் மதம் பரவுச்சு. அதாவது அந்நிய மதங்களை ஆதரிக்கிற நீங்கள் ஏன் நம்ம இந்து மதத்தில் ஞானிகள் சித்தர்களை
நினைக்க மாட்டேங்கிறீங்க, அவர்களை வழிபாடு செய்ய மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கோயிலெலாம் போய் சாமி கோயிலெலாம் இந்து மத கடவுள்லாம் வழிபாடு செய்கிறீங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்து வைங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி.